ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராமர் பார்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னா அது இதுவும் ஒன்று. ஆமாம், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு ஒன்றையுமே இது எதுக்கு நம்ம டைரெக்டாக கொஷின்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு போகாதீங்க. நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இது தமிழில் நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னு பார்த்துருப்பீங்க. When we want to describe what we or someone said, we can use two methods of speech. நம்ம பேசின ஒரு விஷயத்தையோ அல்லது வேறு ஒருவர் பேசின அந்த விஷயத்தையோ நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசணும், டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி அதை பேசலாம். தே ஆர் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச், if we want to repeat what we or someone said, then we can use direct speech. நம்மளோ அல்லது வேறு ஒருவரோ பேசின ஒரு விஷயத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்னது திரும்ப அப்படியே சொல்கிறது, ஓகேவா, வார்த்தைகள் மாறாமல் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம். In direct speech, the actual words of the speaker come between inverted commas. ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், அந்த பேசினவங்க இருப்பாங்களே, அவங்க பேசின வார்த்தைகள் மாறாமல் அப்படியே வரும். அது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே, அந்த கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அருண் செட் டு வருண். வருண் கிட்ட சொல்கிறான், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அருண் சொன்ன வார்த்தைகள் மாறாமல் அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம், அது கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இப்போது இது எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். Indirect speech, if we want to report what we or someone said, we can use indirect speech. இப்போ நம்ம அல்லது வேறு ஒருத்தங்க பேசின ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் இன்டைரக்ட் ஸ்பீச் we need not use the actual words of the speaker but a content. இந்த ஸ்பீச்சில் அந்த பேசினவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன விஷயம் சொன்னாங்களோ அது மட்டும் இருந்தால் போதும். நீட் நாட் டு யூஸ் த இன்வெர்டட் கமாஸ், இது கொட்டேஷனுக்குள்ளே எழுதக்கூடாது. அப்போ எப்போ இன்வெர்டட் கமாஸ் யூஸ் பண்ணுவோம், பேசினவங்க என்ன வார்த்தை பேசினாங்களோ அது மாறாமல் போடும்போது கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அருண் டோல்டு வருண், அருண் வந்து வருண் கிட்ட சொல்கிறான் தட் ஹி வாஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ புரியுதா, இதோட மீனிங்கும் வருண் தான் அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலும் அருண் பேசின வார்த்தைகள் இங்கே இல்லை, ஆனால் அவன் சொன்ன விஷயம் இங்கே இருக்குது. இவ்வளோதான் டைரக்ட் இன்டைரக்டுக்கான வித்தியாசம். அடுத்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது இல்லையா? ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. இது தெளிவாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டைரக்ட் இன்டைரக்ட் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சேஞ்சிங் ரிப்போர்ட்டிங் வேர்பு. கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றணும். நம்ம கொஸ்டின் வரும்போது எது ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்டு, ரிமூவ் இன்வெர்டட் கமாஸ், அந்த கமா போட்டு கொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். தேர்டு, ஆட் அப்ரோப்ரியேட் கன்ஜங்ஷன், அந்த எடுக்கக்கூடிய அந்த கமா இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு போடணும். ஃபோர்த் ஒன், சேஞ்சிங் ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்னது, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மை, யுவர், அவர். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். தென் ஃபிஃப்த் ஒன், சேஞ்சிங் டென்ஸ். கொடுத்துருக்கிற டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். சிக்ஸ்த் ஒன், சேஞ்சிங் அட்வர்பியல். நவ், டுடே, ஹியர், எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், டுமாரோ, இந்த மாதிரி டைம் மென்ஷன் பண்ணுற மாதிரி, எப்போ அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த அட்வர்பியெல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்.
இது எல்லாமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த பார்ட்டோட முடியாது, நம்மளுக்கு இன்னொரு 3 பார்ட்ஸாவது வர மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட்னு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இந்த க்ளூஸு, ஃபார்முலாஸ் இது எல்லாமே இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றிக்கலாம். இது ஸ்கூல் லெவலாக இருந்தாலும் காலேஜ் லெவலாக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம் அருண் செட் டு வருண். அந்த அருண் வருண் இந்த ரெண்டுக்கும் இடையில செட் டு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, இதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். நம்ம இப்போ இங்கே பார்த்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது அந்த சே அல்லது சேஸ், சே டு, சேஸ் டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, செட்டு செட் டு இதெல்லாம் தான் ரிப்போர்ட்டிங் வேர்பு. இந்த சைடு இருக்கிறது இதை நம்ம சேஞ்ச் பண்ணுனா எப்படி வரும், நான் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஃபார்முலாவில் எல்லா டைப்புக்குமே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சே அல்லது சே டு, சேஸ் டு இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதை மாற்றும் போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். டூ இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. டூ சேர்த்தி வந்துருந்துச்சுன்னா டெல் அல்லது டெல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. செட்டுன்னு வந்தால் பாஸ்ட் டென்ஸு, டூ இல்லாமல் இருக்குது அதனால் அப்படியே எழுதிக்கலாம். செட்டு டூ அப்படிங்கிறது டூ வந்திருக்குது ஆனால் பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால டோல்டுன்னு எழுதியிருக்கிறோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டெல்லு, பாஸ்ட் டென்ஸ்னால் டோல்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மற்ற டைப்ஸ்க்கு ஃபார்முலாவில் இருக்குது. ப்ரனவுன் இது 21 ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்கோம், இதில் தான் வரும். ப்ரொனவுனோட மீனிங் கொடுத்துருக்கேன், இதில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழில் பேசும்போது ஒரு சின்ன பையனை பார்த்து பேசும்போது நம்ம அவன், நீ அப்படின்னு பேசுவோம். இதே பெரியவங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. 4th 5th பார்த்திங்கன்னா தெரியும், நீனாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள்னாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இப்போ தான் நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர் 17th 18th அவளுடைய, அவளுக்கு இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே 14 15 பாருங்கள், அவனுக்கு அவனுடைய இது ரெண்டுக்கும் வேறு வேறு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இது பழகிரும். ஸோ இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் டென்ஸ் சேஞ்ச் கொடுத்துருக்குற அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வச்சு தான் நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, சே வருமா இல்லை செட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சேஸ் வந்துருச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த டென்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேங்களா. ஆனால் செட்டு அப்படிங்கிற வேர்பு ரிப்போர்ட்டிங் வேர்போ அல்லது செட்டு டு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்போ வந்துச்சுன்னா நம்ம டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எது டென்ஸில் வந்திருந்தால் என்ன டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் கொடுத்துருக்கேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்துருச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசென்ட் அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். கொடுத்துருக்கிறதே வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம கூட பர்ஃபெக்டை சேர்த்து எழுதணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எழுதணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு 2 டைப் வேர்ப் இருக்குது இல்லையா, ஆக்சிலரி வேர்ப் ஒன்று, மெயின் வேர்ப் ஒன்று. ஒரு செயலை குறிக்கிறது மெயின் வேர்பு, ஹெல்பிங் வேர்பு தான் நம்ம ஆக்சிலரி வேர்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா என்னென்ன வேர்பு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வாஸ் அல்லது வேர்னு வரும். இது மட்டும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் மாற்றி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து ஹேவோ ஹேஸோ வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹேடுன்னு மாற்றினா போதும். டூ ஆர் டஸ் வந்துச்சுன்னா டிட் அப்படின்னு மாற்றினா போதும். வில் வந்தால் உட்டுன்னு சேஞ்ச் ஆகும், கேன் வந்தால் குட்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ ஷால் வந்து ஷுட்டு, மே, மைட், மஸ்ட் அப்படிங்கிறது ஹேட் டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போ வில், ஹாவ் ரெண்டுமே வந்துருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே மாற்றணும்னு அவசியம் இல்லை. வில்ல மட்டும் உட்டுன்னு மாற்றினா போதும், ஹாவ் மாற்ற வேண்டியதில்லை. இது கூட கண்டிப்பாக ஒரு மெயின் வேர்பு வரும், அது ஆல்ரெடி வேர்பு 3ல் இருக்கும். நம்ம வில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஆக்சிலரி வேர்பு 2 வந்திருந்தாலும் நம்ம முதல் ஆக்சிலரி வேர்பு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் வந்துருந்துச்சுன்னா அப்பையும் நம்ம ஆக்சிலரி வேர்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். தனியாக ஆக்சிலரி வந்திருந்தாலும் சேஞ்ச் பண்ணணும். தனியாக மெயின் வேர்பு வந்துச்சுன்னா மெயின் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் வேர்பு சேஞ்ச் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த வேர்பெலாம் வந்திருந்தால் நீங்கள் இந்த வேர்புக்கு பதிலாக இதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலா வச்சே எழுதிக்கலாம்.
அட்வர்பியல் சேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நவ் அப்படிங்கிறது தென் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நவ்னா இப்போ நம்ம சொல்கிறது ஒருத்தங்க பேசினது சொல்கிறதும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே சொல்லுவோம். அப்போ திருப்பி நம்ம நவுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் தென் அப்போ அப்படின்னு மாற்றுவோம். ஹியர் அப்படின்னு அவங்க பேசுகிறவங்க இங்கேன்னு சொல்லும்போது நம்ம சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம் அங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் வரும். ஸோ டுடே அப்படிங்கிறது த டே, டுமாரோ த நெக்ஸ்ட் டே அல்லது த ஃபாலோவிங் டே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனி வரப்போகிறது அப்படின்னு சொல்லும்போது த ஃபாலோவிங் டே, த ஃபாலோவிங் வீக், த ஃபாலோவிங் இயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். முடிஞ்சு போனதாக இருந்தால் த ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் இயர், ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸ்டேட்மெண்ட்டு நல்லா கவனிங்க. இதில் சேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம சேஸ் அப்படின்னு போடுவோம். சேஸ் டு அப்படின்னு வந்துச்சுன்னா டெல்ஸ் அப்படின்னு மாற்றுவோம். இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அதே மாதிரி செட்டு வந்து செட்டுன்னு போட்டுக்கோ, செட்டு டூன்னு வந்துச்சுன்னா டோல்டுன்னு மாற்றுவோம் இல்லையா? இதோட கன்ஜங்ஷன் அந்த கமா எடுக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தட். நெக்ஸ்ட்டு இன்டராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் டைப். இதில் சேஸ் இருந்தாலும் நம்ம ஆஸ்க்ஸ்னு போடணும், சேஸ் டு இருந்தாலும் ஆஸ்க்ஸ் அப்படின்னு போடணும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் ஆஸ்க்ஸ். நம்ம மேலே வந்து சேஸ் இருந்தால் அப்படியே போட்டுக்கணும், சேஸ் டூ இருந்தால் தான் டெல்னு சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இனி வரதுல எல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ கொஸ்டின் டைப் அப்படின்னு வந்துச்சுனாவே ரிப்போர்ட்டிங் வர்ப் என்னவா இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஆஸ்க்கு, பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஆஸ்க்டு. ஓகே, இது வந்து 2 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. WH கொஸ்டின், இன்னொன்று SRO டைப் கொஸ்டின். WH கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு கன்ஜங்ஷன் இல்லை. SRO டைப் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணணும். தென் தேர்டு பாருங்கள், இம்பெரேட்டிவ், அதாவது கட்டளை வாக்கியம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு. இது எப்படிலாம் வரும்னா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட்ஸ், ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர்ஸ், அந்த மாதிரி நம்ம போடணும். இதுவே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரெக்வஸ்டட், ஆர்டர்டு, கமாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட் இதோட கன்ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயின் வெர்பில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்ஜங்ஷன் வேர்டு வந்து டு. இதுவே நெகட்டிவில் டோன்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டு பதில் நாட் டு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் எழுதணும். தென் டைப் 4 எக்ஸ்க்ளமேட்ரி. இதில் வந்து சேஸ், செட், அதாவது ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்க்ளைம்ஸ் அப்படின்னு போடணும். பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு போடணும். அப்போ இந்த வித் ஜாய், சாரோ எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுக்கும்போதே அலாஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ், ஹுரா, வி ஹாவ் ஒன் த மேட்ச். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஹுரா, வாவ், அலாஸ், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது அது எடுத்துட்டு நம்ம இந்த வேர்ட்ஸ் வித் ஜாய், வித் சாரோ யூஸ் பண்ணணும். அப்போ வாவ் அப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், அலாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதோடைய கன்ஜங்ஷனும் தட்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேட்டரி ரெண்டுக்குமே கன்ஜங்ஷன் வேர்டு தட்டு தான். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்து முடிச்சாச்சு. இது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணினீங்கன்னா டைரக்ட் டு இன்டைரக்ட்டுக்கு மாற்றுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.